அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பூவடைக்காரி என்ற பெண்சாமி உருவான சோக கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். தஞ்சை மாநகரை நாயக்க மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த சமயம் அது. அவர்கள் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை பாளையக்காரர்கள் ஆளும் வகையில் ஏற்பாடு இருந்தது. இந்த பாளையக்காரர்களின் படை வீரர்களில் பலர் குடிக்காரர்களாகவும் பெண் பித்து பிடித்தவர்களாகவும் இருந்திருக்கின்றனர். அப்படி தஞ்சையின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்த தரங்கம்பாடியில் பெண் குழந்தைகள் பூப்படுத்திவிட்டால் வீரர்களுக்கு அந்த செய்தி தெரிந்தால் அந்த பெண் பிள்ளைகளை கட்டாயமாக தூக்கி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். பின்னர் அவர்களை கொன்றுவிடுவதோ அல்லது டச்சு நாட்டு வணிகர்களுக்கு அடிமைகளாக விற்பதோ என ஏதாவது ஒன்று செய்து வந்திருக்கின்றனர். இத்தகைய கொடுமையிலிருந்து தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை காப்பாற்ற பெற்றோர்கள் சிலர் செய்த செயல்பாடுகளால் தான் இந்த பூவாடைக்காரி சாமி உருவாகியிருக்கிறது. அதாவது அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் பூப்படைந்து பெரியவளானால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு குழியை தோண்டி அக்குழிக்குள் எண்ணெய் விளக்கொன்றை வைத்து அதை ஏற்றி வைக்கும்படி அச்சிறுமியிடம் சொல்வார்களாம். குழந்தை உள்ளே சென்றதும் மண்ணை தள்ளி குழியை மூடி விடுவார்களாம். பிறகு சில சடங்குகள் செய்து அங்கே பூ பழம் சாம்பிராணி ஏற்றி அச்சிறுமி இறந்த இடத்தை கோயிலாக அமைத்து தெய்வமாக அச்சிறுமியை வழிபட்டு இருக்கின்றனர். பின்னர் நாள்தோறும் அங்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றி அச்சிறுமி இறந்த நாளை பக்தி உணர்வுடன் ஆரவாரத்துடன் வழிபட்டு வந்துள்ளனர். பாளையக்காரர்கள் பின்னர் வீட்டு சிறுமி பற்றி விசாரித்தால் அம்மை நோய் வந்து அவள் இறந்து போனதாக சொல்லி சமாளித்திருக்கின்றனர். இப்படி பெற்றோராலேயே கௌரவ கொலை செய்யப்பட்ட சிறுமிகளை பூவாடைக்காரி என பெயரிட்டு வணங்குவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. சிறுமியர் இப்படி கொடுமைக்குள்ளாக்கப்பட்டனர் என்று அறியும் போது மனம் பதப்பதைக்கின்றது. கொடிய பாளையக்காரர்கள் அவர் தம் அதிகாரிகளிடமிருந்து தம் வீட்டு பிள்ளைகளை குழந்தைகளை தப்பித்து வாழ முடியாது என எண்ணும் பெற்றோர்கள் தாமே தம் குழந்தைகளை இப்படி கொன்று சாமிகளாக ஆக்கியிருக்கின்றனர். இப்படித்தான் பூவாடைக்காரி என்ற சாமி பிறந்திருக்கிறது. இன்னும் எத்தனை சாமிகள் மனிதர்களின் கொடுமைகளாலும் இயலாமைகளாலும் உருவாக்கப்பட்டன என்பதை பற்றி தொடர்ந்து நம் சேனலில் நாம் பார்க்கலாம். இதுவே பூவாடைக்காரி உருவான கதையாகும். மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.